இப்போ நம்ம ட்ரை தீஸ் பேஜ் நம்பர் 37 பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, அல்ஜிபரிக் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு வேரியபிள் வச்சு ஒரு அல்ஜிபரிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்ப்போம்ல, ஸ்டோரி ப்ராப்ளம்ஸ். இப்போ இது வெர்பல் ஸ்டேட்மெண்ட்டா எப்படி எழுதணும், அதாவது நம்ம இது தெரிஞ்சாதான் நம்ம ஸ்டோரி ப்ராப்ளம்ஸ் போடும்போது நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, a + 5, அதாவது a கூட நம்ம 5 ஆட் பண்ணியிருக்கோம். இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்பலா 5 more than a, அதாவது a ஓட வேல்யூ இப்போ நம்ம 10 அப்படின்னா a + 5 ஓட வேல்யூ என்னது 15. ஸோ 5 more than a, இதை நம்ம இப்படிதான் எழுதணும். கிளியரா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 6z - 1. இப்போ நம்ம இது என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 இங்க என்ன இருக்கு, 1 less. 1 lessனா என்ன அர்த்தம், சப்ராக்ட். சரியா? 1 less 2 6 times of z. கிளியரா? 1 less 2 6 times of z அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 6z அது கூட 1 சப்ராக்ட் பண்ணிக்கணும். இதுதான் இதோட வேரியபிள், இதோட வெர்பல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் 12y நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராடக்ட் ஆஃப் 12 and y கூட எழுதிக்கலாம், 12 multiplied by y ன்னு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ப்ராடக்ட். ப்ராடக்ட்னா என்னது, மல்டிப்ளிகேஷன். இங்க மோர்னா என்னது, ஆட் பண்ணணும். ப்ராடக்ட்னா என்னது, மல்டிப்ளை பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் 12 and y. கிளியரா? 12y போட்டாங்கன்னா என்ன அர்த்தம், 12 multiplied by y ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் x divided by 6. ஸோ இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, x divided by 6 இஸ் x divided by 6. கிளியரா? x divided by 6 நம்ம 6 divided by x ன்னு போட்டக்கூடாது, இது தப்பு. this is wrong. எது மேல இருக்கோ, x எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதுதான் மேல வரணும். டிவைடட் பை ன்னு இருக்கிறது என்ன வரணும், டினாமினேட்டர்ல வரணும். ஸோ x divided by 6 is equal to x by 6. இப்படிதான் நம்ம வெர்பல் ஸ்டேட்மெண்ட் எழுதணும்.